ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். மகர ராசி அன்பர்கள், குரு பகவானுடைய அருட்பார்வை நமக்கு 7ஆம் பார்வையா 12 வருஷத்துக்கு பிறகு பார்க்க போகிறேன். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், வீண் கவலை என்பது மாறும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கும்பராசி தேக்க நிலை என்பது மாறும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதிய உத்தியோகத்தில் சேரலாமா, தாராளமான முறையில் சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மீனராசி அன்பர்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருந்து வந்த வீண் சஞ்சலம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். மீன ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம். இன்னொன்று, அவர் லாபஸ்தானம், விரயஸ்தானத்திற்குரிய அதிபதி. அவர் ராசிக்கு வர குரு பகவானுடைய அருட்பார்வை 9 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்துருக்கு. மகர ராசி அன்பர்கள், இந்த 2026ஆம் ஆண்டை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ராசிநாதன் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். குரு பகவானுடைய அருட்பார்வை நமக்கு 7ஆம் பார்வையா 12 வருஷத்துக்கு பிறகு பார்க்க போகிறார். குரு பகவான் பார்வை 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைஞ்சது, ஆனால் அது 9ஆம் பார்வையாக இருந்தது. இது 7ஆம் பார்வையாக நமக்கு வரப்போகிறது. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நம்ம ராசிக்கு நட்பு கிரகம். பெரும் பணம், பல வழிகளிலும் வருமானம், பெரும் பணம் ஈட்ட முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இந்த வருஷம் தொடங்கும் போது நிச்சயமாக புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், வீண் கவலை என்பது மாறும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இந்த வருஷம் நடக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமாக அமையும். பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம்னா, உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகத்தினருக்கு புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பெண்களுக்கு எடுத்துக்கிறோம், வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தைரியமாக, தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க. திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீர்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பலன் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இரட்டை மனநிலை மாறும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் என்பது ஏற்படும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துனோம்னா, மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும். வெண்மலர்கள் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு கொண்டு கொடுங்க, நல்ல வேண்டிக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும்போது நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல குரு பகவான், ராசியில் சனி ராகு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான திரிகோணம் நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. முதல் விஷயம், மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும். புதிய முயற்சிகள், புதிய
மாற்றங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் வரப்போகிறது. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய ஒரு சாதனைகள், இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். 3ஆம் மாதம் வரைக்கும் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். மே மாதத்துக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தின் மீது விழுகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். புதிய உத்தியோகத்தில் சேரலாமா? தாராளமான முறையில் சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் கூட விலகும். கடன் பிரச்சனைகள் இந்த வருஷம் நமக்கு விலகப் பெறுவீர்கள். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகப்பெறும். கடனை செட்டில் பண்ணிடுவீங்க. இந்த வருஷம் கடனை அடைச்சிருவீங்க. தைரியமாக இருக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துனோம்னா, தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருந்து வந்த வீண் சஞ்சலம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். அனைத்து காரியத்திலும் அனுகூலம், ஏற்றம், முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். என்ன சாமி, ஜென்ம சனி தொடங்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, மீன ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம். இன்னொன்று, அவர் லாபஸ்தானம், விரயஸ்தானத்திற்குரிய அதிபதி. அவர் ராசிக்கு வர குரு பகவானுடைய அருட்பார்வை 9 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்துருக்கு. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது மீன லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் கல்யாணம் கன்ஃபார்ம்டு, குழந்தை கன்ஃபார்ம்டு. 5ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் என்பது மிகப்பெரிய பொன்னான காலகட்டம். இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தைகள், இந்த வருஷம் குழந்தை கன்ஃபார்ம்டு. வீடு மண்மன யோகங்கள் அமையும். தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்துருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.